Hi everyone. நாளைக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 11th 12th அப்புறம் கரியர் கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கையில் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அவேர்னஸ் வீடியோ இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேரண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ, அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை காமிங்கப்பா, சரிங்களா? ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்கணும், tnresult.nic.in இதுலேயும் போய் பார்க்கலாம். இல்லைனா உங்கள் மொபைல் நம்பருக்கே வரும். நாளைக்கு ரிசல்ட் 9 மணிக்கு கிடையாது. TNSSLC 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் ஃப்ரைடே. நாளைக்கு 16 மே at 9:10 AM தான் ரிசல்ட் வருது. அப்போ 9:11 வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும். 9:10 நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், சரிங்களா? கம்ப்யூட்டரில் பார்த்து. சார் 11th போடலைங்க சார், இங்கே 12th 11th அரியர் எக்ஸாம், இது வேறு. 11th வந்து இப்போ இல்லை, 2 மணிக்குங்கிறாங்களே. உங்களுக்கு 10th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆகுங்க, சரிங்களா? 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணிக்குங்கிறனால இங்கே கொஞ்சம் நேரம் கழித்து அப்டேட் ஆகும். அதாவது இவங்களுக்கு ரிசல்ட் 9:10 வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆகும், கீழே வரும் இங்கே. ஓகே, ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வெப்சைட்லையும் போய் பார்க்கலாம், நிறைய வெப்சைட் இருக்குது, அதுலேயும் போய் பார்க்கலாம். சரிப்பா, ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லியாச்சு. டேட் ஆஃப் பர்த்து ரெஜிஸ்டர் நம்பர் அடிக்கணும்ப்பா. 10th ஸ்டாண்டர்ட் புதுசு, அதனால் டேட் ஆஃப் பர்த்து இப்போ ரிசல்ட் இப்படி வரும். டேட் ஆஃப் பர்த்து கேட்கும். டேட் ஆஃப் பர்த்து உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் 02 என்ன மாதம் என்ன இயர், சரியா? கரெக்டாக அடிச்சிரு. ஸோ பார்த்துக்கோ. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோ. இப்போ வந்து நம்ம சில விஷயங்கள் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம 10th எழுதியிருக்கிறோம். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. நீங்கள் மார்க் எடுப்பீங்களா இல்லையான்னு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையலாமல் இப்படி தான் டேட் ஆஃப் பர்த் இப்படி தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து இப்போ ஒரு வேளை 2னா 02 தான் அடிக்கணும், ஸ்லாஷ் போடணும். 3னா 03 தான் அடிக்கணும். ஒரு வேளை டபுள் டிஜிட் இருந்தால் இப்போ அப்படியே 13னா 13 அந்த மாதிரி போட்டுக்கலாம், 12னா 12 போட்டுக்கலாம். அடுத்து எப்போ பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால் 2008னா 2008 சும்மா போட்டேன் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஸ்லாஷ் போட்டு அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் அடிச்சிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். சரி, ஓகே. அதாவது உங்கள் அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்கும் நாளைக்கு. அதுவும் முக்கியமாக 11th விட 10th. 11th அப்புறம் பேசுகிறேன். 10th பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். நாளைக்கு என்ன குரூப் எடுக்கலாம், நாளைக்கு நம்ம சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா, இல்லை வந்து ஒரு ஒகேஷனல் குரூப் எடுக்கலாமா, இல்லை வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் குரூப்பில் போகலாமா அப்படின்னு நிறைய ஒரு பல்வேறு திங்கிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம 450 எடுப்போமா, 400 எடுப்போமா, 350 எடுப்போமா, இந்த மாதிரி பல ஆசோலேஷன்ஸ் இருக்கும். அப்போது நல்லா கேட்டுக்கோங்க, எடுப்போமா இல்லையா. நாளைக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரப்போகுது. எல்லோரும் நல்லா எழுதியிருக்கீங்க. நிறைய சென்டம்ஸு மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த தடவை. என்ன ஏதுன்னு பார்க்கலாம். 12th அள்ளி தெளிச்சிருக்காங்க மார்க்கு, நமக்கும் அள்ளி தெளிச்சிருக்காங்க மார்க்குங்கிறது இது உண்மையிலே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரப்போகுதுங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் தேர்ச்சி விகிதமும் அதிகமாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? நீங்கள் வந்து பயந்தாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுங்க. பேரண்ட்ஸ் இந்த வாட்டி, அதாவது இப்போ தான் நீங்கள் நண்பர்கள் மாதிரி நடந்துக்கணும். நீங்கள் இது போட்டு நாளைக்கு ரிசல்ட் வரட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அதிலே பாதி பயந்துருவான். அதுக்கப்புறம் நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐயா அந்த பக்கத்து வீட்டில் 10 மார்க் எப்படி ஜாஸ்தியாக எடுத்துக்க உன்னை விட, ஐயா நீ எதுக்குமே லாய்க்கலடா, 300 மார்க் தான் எடுத்துருக்கிற, அவன் மாதிரி 400 மார்க் எடுத்துருக்க. கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன வருதோ அதுதான் பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் குழந்தைக்கு இது இல்லைன்னா வேறு திறமையாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லை சம்பாட் படிக்காம விட்டுருப்பான், இல்லை சம்பாட் எதாவது கம்மியாயிடுச்சு, அவனோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது கிடையாது. திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் இது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. பட் முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் திட்டி அவனை அழுக வச்சு, இப்போ இந்த காலத்து பசங்களாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதான் சொல்கிறேன். சார் இவனுங்கெல்லாம் இப்படி தான் சார் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு காரியம் ஆகுது. அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசுங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு படபடப்பு அதிகமாக இருக்கும். காலையில் ரிசல்ட் வந்தோன்னே எப்படி அப்பா கிட்ட போய் பேசுறது, எப்படி அம்மா கிட்ட போய் பேசுகிறது இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து அந்த ஒரு விஷயத்தை 10th ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 1 or 2 hour அப்புறம் 10th ரிசல்ட் அனாலிசிஸ் போட்டுட்டு 10th என்ன குரூப் எடுக்கணும்னு சொல்லுவேன், சரிங்களா? 10th நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிங்க, அதனால சொன்னேன். ஸோ வேண்டிக்கிறேன், சுவாமியே சரணமையப்போ. இங்கே கண்டிப்பாக இந்த ரிசல்ட் நல்லபடியாக வரணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும். எல்லோரும் நிறைய சென்டம் எடுக்கணும். 400க்கு மேலே எல்லோரும் எடுக்கணும், 450க்கு மேலே எல்லோரும் எடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டுமே நான் வந்து இப்படி தான் வந்து ப்ரே பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி தான் கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கோங்க. காலையில் ரிசல்ட் பார்த்துட்டு ஓகே கம்மி மார்க்காக இருந்தால் ஓகே அம்மாக்கிட்ட போய் சொல்லிவிட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் தட்டி கொடுத்துட்டு சூப்பர் மார்க்குடா அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி கொடுக்கணும். அது உங்கள் குழந்தைங்க. நீங்கள் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவனை டவுன் ஆக்கிடாதீங்க.
இவன் படிக்கவே மாட்டான், கேம் ஆடிட்டே இருப்பான், இவன் வெளியே போயிட்டே இருப்பான், அதனால தான் அவன் மார்க் கம்மி. சரி, விளையாடுற வயசில் தான் விளையாடுவான், என்ன பண்ணுறது? அவனை அன்னைக்கு போய் நீங்கள் எல்லாமே சொல்லி காட்டி திட்டினீங்க வைங்களேன், முடிஞ்சு போச்சு. அவன் ஒரே குழந்தை உங்களுக்கு, அந்த குழந்தைய நீங்கள் வந்து குழந்தையா பாருங்கள் அந்த நாள், சரிங்களா? இதை இவன் எல்லா வேலையும் பண்ணுவான், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு 10th பப்ளிக், 11th பப்ளிக், 12th பப்ளிக் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ தட்டி கொடுத்து நெக்ஸ்ட் 11th அவனுக்கு நல்லா படிக்க என்கரேஜ் பண்ணுங்கிறதான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் இதுதான் நான் வைக்கிறது. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் நாளைக்கு யாராவது ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஃபெயிலியர்ஸ் கம்மி தான், நான் ஃபெயில் ஆகணும்னு சொல்லலை. அப்படி இருந்தாலும் ஜூன் ஜூலையில் எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபெயிலியர்ஸ் கம்மி தான், பயப்படாதீங்க, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பதட்டப்படாதீங்க. நாளைக்கு காலையில் வந்து ரிசல்ட் வந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் அந்த பதட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். நீங்கள் நாளைக்கே ஓடி போய் குரூப் போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆமாம், ஒரு சில ஸ்கூலில் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் 400 450 எடுத்திங்கன்னா எப்போ போனாலும் தருவான். 400 கீழே வந்துட்டிங்கன்னா நீங்கள் போயிடுங்க, சரியா? ஸோ அதனால் என்ன குரூப் எடுக்கணுங்கிறது கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுங்க. அது வந்து நாளைக்கு காலையில் ஒரு 9-10 மணிக்கு நான் போடுறேன். என்ன குரூப் எடுக்கலாங்கிறது கரெக்டாக டெசிஷன் பண்ணுங்கள். யாருக்கு என்ன குரூப் எடுக்கலாம், எந்த மார்க்குக்கு எந்த குரூப் எடுக்கலாம், மேக்ஸ் யாருக்கு கரெக்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும், ஆர்ட்ஸ் யாருக்கு கரெக்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும், என்ன படித்தா என்ன ஆகலாம், அது எல்லாமே நாளைக்கு நான் போடுறேன். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ரிசல்ட்டு இப்படி தான் இருக்கும். அண்டு நல்லபடியாக ரிசல்ட் வரும். ஆல் தி பெஸ்ட். +1. ஸோ 11th வந்து ஒரு பயம் இருக்குன்னா 11th நான் ஃபெயில் ஆயிடுவானோ அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. 11th ஃபெயில் ஆகிட்டா கூட நீ 12th போய்க்கலாம், நீ அடுத்த ஜூனில் கிளியர் பண்ணிடு. ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, நிறைய பாஸ் போட்டு விட்ருக்காங்க 11th. சென்டம் கம்மி தான், நிறைய பாஸ் பண்ணி விட்ருக்காங்க. இது தெரிச்சு விதம் 11th அதிகம் தான், நிறைய கஷ்டமாக கேட்டாங்க, அதனால் பாஸ் பண்ணி விட்டு தெளிச்சு விட்ருக்காங்க. கண்டிப்பாக 11th நீங்கள் வந்து இந்த ஒரு முடிவு, அதாவது ரொம்ப டிப்ரெஷன் போகணும்னு அவசியம் இல்லை. நீ மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகிட்டியா, இல்லை மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டியா, விடு. அந்த வெறியை 12th காட்டு, அந்த மொமெண்டமை 12th காட்டு. நீ மொமெண்டம் போயிடுச்சுன்னு சொல்லி டவுன் ஆகினா 12th மார்க் வராது, சரியா? ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னு புரியுதா? நீ வந்து டவுன் ஆகிட்ட அப்படின்னா 12th போர்ஷன்ஸ் படிக்க மாட்டேன். 11th ஒரு வேளை நீ வந்து தன்னிச்சையாக போய் எழுதின ஒரு முடிவு தான். நீ படிச்சிருக்க மாட்ட, நீ படிக்காதனாலையும், மேக்ஸ் சரியாக படிக்கணும், ஃபிசிக்ஸ் சரியாக படிக்கலாம், கெமிஸ்ட்ரி சரியாக படிக்காதனால தான் அந்த ஒரு நிலைமை நடந்தது. ஆனால் நீ அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற, அக்செப்ட் பண்ணிவிட்டு 12th அடித்து தூள் கிடப்பு. நம்ம சேனல் இருக்குது, வாத்தியார்களுக்காக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ 12th ஒரு நல்ல பிளான் போடு. ஸ்டார்டிங்லேருந்து 11th தூக்கி எறி. 11th போச்சு அப்படின்னு 11th நல்ல மார்க் எடுத்தால் அது ஒரு பாசிட்டிவ் எடுத்து நல்ல மொமெண்டம் கெயின் ஆகும் உங்களுக்கு. அந்த மொமெண்டம் வச்சு 12th அடித்து தூள் கிளப்பிடு. 11th யாரெல்லாம் 450 எடுக்கிறாங்களோ, 450 எடுக்கிறவங்க பயப்படவே வேணாம், எல்லாருமே 500 மேலே எடுத்துருவீங்க. 400 கீழே எடுத்தவனும் நீங்கள் 500 மேலே எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 11th விளையாண்ட மாதிரி 12th விளையாடக்கூடாது. ஸோ அதனால் ஃபெயில் ஆனால் பிரச்சனை இல்லை, 12th போயிடுவீங்க. ஆனால் அந்த அட்டெம்ப்ட் எழுதிடணும். அட்டெம்ப்ட்டில் ஃபெயில் ஆனால் கூட அதுக்கடுத்த அட்டெம்ப்ட் எழுதிக்கலாம். நீங்கள் அதுக்கடுத்த அட்டெம்ப்ட்டில் போக வேண்டாம், இதிலே முடிச்சிருங்க. ஒருவேளை ஃபெயில் ஆகலைன்னா ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட்டு பாஸாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், 12th நான் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பேன், 12th நான் வந்து கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுற அளவுக்கு நான் நல்ல மார்க் எடுப்பேன், ஏன்னா 12th உங்கள் லைஃபு. ஸோ அதனால் அதை சொல்லி அவங்களுக்கு புரியுவீங்க. பேரண்ட்ஸுமே நீங்கள் வந்து 11th தானே இப்போதைக்கு விட்டுருங்க. ஏன்னா 3 பப்ளிக், அவனும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுவான். என்ன தான் விளையாண்டாலும், என்ன தான் கேம் விளையாண்டாலும், என்ன தான் ஊர் சுற்ற போனாலும் நம்ம குழந்தை. ஸோ அந்த நாள் உட்கார வச்சு பேசுங்க. 12th பார்த்துக்கலாம் சாமின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க மெச்சூரிட்டி இல்லை. அந்த மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைய 15 வயசு தான் இருக்கும், வாய் தான் அடிப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனை போட்டு திட்டி அடிச்செல்லாம் பண்ணாதீங்க. சனினே அப்படிலாம் சொல்லி எதுவுமே பண்ணிடாதீங்க. தயவு செய்து நம்ம குழந்தைய அப்படி திட்டாதீங்க. எனக்கே மனசு வருத்தமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக என் சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க, என் சேனல் எப்பவுமே இருக்கும். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பாங்க. நல்ல மார்க் எடுக்கலாம், அவனை தட்டி கொடுத்து அடுத்த 11th நல்லா படிக்க சொல்லுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒன்றும் நடக்காது. எடுத்தோடனே ஸ்கூலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. மார்க்கை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிஞ்சிட்டு போங்க. ஏன்னா குரூப் எடுக்கணும்னு சொல்லி அல்லோடப்பட்டு ஓடுவாங்க. மார்க் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மெதுவாகவே போங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க. மார்க் கம்மியாக இருக்க வந்து ஓடணும், குரூப் கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில் பேசுவோம். தேங்க்யூ.